அழைத்து வந்து உங்களுடைய திருமுகத்தை பார்க்க நீர் கொடுத்த கிருபையின் வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலைகளையும் அடிமைகளை ஆசீர்வதியும். சத்தத்தை கேட்க உண்மையிலே பலப்பட உமக்காக வாழ வேண்டும் உறுதியாய் நிற்க கிருபைதான். இந்த சங்கீதத்தை கத்தாவே கற்று ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் தகப்பனே, ஆமென். இன்னைக்கு 101 சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண இருக்கின்றோம். आज हम लोग 101वां भजन संहिता को ध्यान करने वाले हैं. 101 சங்கீதத்தை எழுதியது தாவீது என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. 101वां भजन संहिता को दाऊद ने ही लिखे हैं. பிரியமானவர்களே, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனுக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने दाऊद के विषय में एक अच्छी सर्टिफिकेट दिए हैं, परमेश्वर के मन के अनुसार चलने वाला. மோசேக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார், சாந்தமுள்ளவன் என்று. मूसा को भी परमेश्वर ने एक सर्टिफिकेट दिए हैं, वो एक शांति का व्यक्ति है. இப்படி ஒரு சில தேவ பக்தர்களுக்கு சர்டிபிகேட் வாங்கினதுல இவருக்கு தாவீது வந்து தேவனுடைய இதயத்தை பிடிச்சான்னா அந்த அளவுக்கு தேவன் அவனை நேசித்தார், அவன் தேவனை நேசித்தான். तो ऐसे भक्तों के जीवन में परमेश्वर ने अलग अलग प्रकार के सर्टिफिकेट दिए हैं, लेकिन दाऊद के बारे में जब आते हैं तो परमेश्वर के मन के अनुसार चलने वाले, उस ढंग से वो अपने जीवन को परमेश्वर के लिए बिताया करता था. தேவன் அவரை விரும்புபவர்களை, அவரை தேடி வருபவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर ने उन्हें जितने भी लोग उसे ढूंढ कर आते हैं उन्हें एक दिन भी परमेश्वर नहीं त्यागते हैं. அவர் எந்த அளவுக்கு நாம் நெருங்கி வருகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம் முன்பு நெருங்கி வருகிறார். जितने करीब परमेश्वर के और हम चला जाते हैं उतने करीब परमेश्वर हमारे और वो आ जाते हैं. பல நேரங்களிலே நாம் ஜெபிக்க முடிவதில்லை, अनेक समय में हमें प्रार्थना कर नहीं सकते हैं, அல்லது தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை, या परमेश्वर को ढूंढने के लिए भी समय नहीं मिलता होगा. பல பிரச்சனைகள் நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் தான் தேவனை விட பெரிதாக தெரிகிறது. तो कई सारे समस्याएं हमारे जीवन में, हमारे हृदय में आ जाता है, तो परमेश्वर से भी बढ़कर वो समस्या हमारे जीवन में होता है. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தாவீது அவருடைய வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். तो ऐसे परिस्थिति में क्या करना चाहिए, वही चीज को दाऊद ने अपने जीवन के द्वारा हमें सिखाना चाहते हैं. 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால் அங்கு தாவீது எப்படி தேவனை தேடினார், சவுல் பயந்து ஓடுறாரு, ஆனாலும் அவருடைய பிரச்சனைகள் மத்தியில சாவுக்கு நேராக அவருடைய வாழ்க்கை இருக்கும்போது கூட எப்படிலாம் தேவனை தேடினார் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். हम पहला सामुएल का ग्रंथ में देख सकते हैं, साउल जब दाऊद को पीछा करके उसको मारने के लिए आता था और मृत्यु के करीब दाऊद पहुंचने के समय में भी परमेश्वर को किस ढंग से वो ढूंढा करते थे वो हम अच्छे से जानते हैं. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை பார்க்கும்போது தேவனுக்காக எவ்வளவு துணிகரமாக அவர் கோலியாத்தை நின்று ஜெயித்தார் என்று பார்க்க முடியும். तो पहला सामुएल का 17 अध्याय को देखिएगा, परमेश्वर के विरोध में रहने वाले जो गोलियत है उसके सामने परमेश्वर की ओर से खड़ा होकर गोलियत को हराता है वो. அவர் அப்பொழுது ஒரு சின்ன 17 வயசு பையன், சின்ன பையன் அவர். तो उस वक्त में दाऊद का उम्र था 17 साल, एक छोटा सा उम्र था उसको. ஆடு மேய்க்கிறவன், एक बकरी चराने वाला था. அவனுக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு கோல். பனைமரம் நண்டி உனக்கு மறுத்து நிக்கிறான், கையில பெரிய வாளோடு நிக்கிறான், உடம்பெல்லாம் ஃபுல்லா அவன் கேடகம் அது இதெல்லாம் வச்சிருக்கான். இவன் கையில ஒரு கவுனோடு கூட ஒரு இடையனாக நின்று அவனை கொல்வதற்கு தயாராகின்றான். देखिएगा उसके सामने एक ऐसा व्यक्ति गोलियत खड़ा हुआ है, उस गोलियत के शरीर में देखिएगा सारे प्रकार के कवच है और हथियार भी है. एक बहुत बड़े लंबे से, बहुत दस्त पुष्ट होकर बहुत ऊंचा एक व्यक्ति है, लेकिन दाऊद के पास केवल एक जो पक्षियां मारने वाले होता है वही एक चीज था और दाऊद के पास कुछ भी नहीं था गुलेल के अलावा.
அப்போ சவுல் கேக்குறான், ஏன்டா நீ சின்ன பையனா இருக்கியாடா, இவ்வளவு பெரிய கோலியத்தை எப்படிடா நீ பண்ணுவேன்னு கேக்குறான். तो उस वक्त में साउल जो है दाऊद से पूछता है, आप तो बहुत छोटे उम्र का है, तो गोलियत को कैसे आप हराएंगे? அவன் என்ன சொல்றான், தாவீது, நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை சிங்கம் கரடி இதெல்லாம் வந்துச்சு, சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டிய நான் எடுத்துட்டேன், சிங்கத்தை கொண்டு போட்டேன், அது தேவன் எனக்கு கொடுத்த பலன் என்று ஒரு சாட்சி சொல்கிறான். तो देखिएगा, वो उस वक्त में दाऊद ने गवाही बोलता साउल के पास, जब मैं मेरे भेड़ को चराने के लिए मैं जाता था, तो उस वक्त में भालू हो गया, शेर हो गया, आते थे या मेरा भेड़ को परेशान करते थे। एक समय में एक शेर जो है मेरा भेड़ को पकड़ के लेके जाता था, तो उसके मुंह से मेरा भेड़ को मैंने क्या कर दिया, बचा दिया करके दाऊद ने साउल के सामने बताता है। என்னுடைய பிரைவேட் லைஃப்ல தேவனுடைய பலனை நான் காண்கின்றேன். मेरे एक व्यक्तिगत जीवन में परमेश्वर के बल को मैंने बहुत महसूस किया हूँ। தனிமையாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆடு சிங்கத்தின் வாய்க்குள்ள போகக்கூடாதுன்னு இந்த ஒரு ஆட்டுக்காக என் உயிரை பணைய வைத்து அந்த சிங்கத்தை நான் ஜெயித்தேன். तो मेरे जीवन में मेरे हाथों में मिला हुआ भेड़ जो है वो नाश नहीं होना चाहिए, कोई सिंह के मुंह में नहीं पड़ना है, इसलिए मेरा जान को खतरे में डालकर मेरा भेड़ को मैंने उसके मुंह से बचा दिया। தேவன் எனக்கு கொடுத்த பலன், परमेश्वर ने मुझे दिया वो एक बल था। அதே தேவன் இந்த நேரத்தில் எனக்கு பலன் கொடுப்பார். वही परमेश्वर आज भी हमारे जीवन में भी बल देते हैं। கோலியாத்தை வெல்வதற்கு தேவன் பலன் கொடுப்பார். गोलियत को मारने के लिए हमें बल देते हैं। இது பேர் தாங்க விசுவாசம். वही हमारा एक विश्वास होना चाहिए। அவனுடைய பிரைவேட் லைஃப்ல விசுவாசத்தை அவன் அனுபவிச்சான். தேவனை அவன் சந்திச்சதுனால தேவனுடைய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப பப்ளிக் லைஃப்லயும் அங்கு பெரிய காரியங்கள் செய்ய தேவன் அவனை உபயோகப்படுத்தினார். तो देखिएगा, एक व्यक्तिगत जीवन में वो परमेश्वर के करीब चला गया, परमेश्वर के अंदर रहा, तो परमेश्वर से बहुत ही इस्तेमाल किए और सामूहिक तौर से उस बल जो है वो परमेश्वर ने कई सारे लोगों के सामने दिखाया। அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு அந்த டைம்ல. उसे उस समय में एक सबसे बड़ी आशीष था, எப்படியாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வரணும், ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆலயத்துக்குள்ள பெட்டியை வைக்கணும்ங்கிறது பெரிய ஒரு ஆசை அவனுக்கு. तो देखिएगा, वाचा का संदूक को किसी भी हालत में उसको लेकर आना चाहिए और एक मंदिर बनाना चाहिए करके उसके मन में सबसे बड़ा एक आशा था। ஆனா அவனால முடியல. लेकिन उससे वो नहीं हो पाया। அவனுடைய காலத்துல எல்லாம் நிறைய நாட்கள், ஏறக்குறைய 13 வருஷம் அவன் காட்டுக்குள்ளேயே அலைய ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்திருந்தார். பயந்து சவுல் பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். उसके समय में कम से कम 13 साल जो है साउल को डर कर वो केवल जंगल में पहाड़ों में रहना पड़ा। वो एक उसके जीवन में आया हुआ एक परमेश्वर की इच्छा था, वो अनुमति था। அப்புறம் அவன் ராஜாவாக வருகிறான் எருசலேமுக்கு. यरूशलेम में राजा होकर वो आ जाता है। அப்பொழுது அங்கு வந்த பிறகு அவன் எருசலேமிலே தேவனுடைய பெட்டியை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். तो उधर वो आने के बाद यरूशलेम के अंदर परमेश्वर के उस वाचा का संदूक लाने के लिए वो बहुत कोशिश करता है। அவன் ஆசைப்பட்டது போல தேவனும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். उसके जैसे उसकी आशा है उसी के अनुसार परमेश्वर ने भी उसे मौका देते हैं। நமக்கு எல்லாரும் தெரியும் உடன்படிக்கை பற்றி எப்படி பிடிக்கப்பட்டது, எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்ததுனால பிடிக்கப்பட்டது என்று 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்துங்கள். पहला सामुएल का पहला 6वां अध्याय 7वां अध्याय को जाके पढ़िएगा। हम सब जानते हैं कि कितना एक गलती से परमेश्वर के जो वाचा का संदूक है वो किसी और के हाथों में फंस गया करके हम जान सकते हैं। ஆனா இங்க எப்படியாவது அந்த உடன்படிக்கை எருசலேமுக்கு கொண்டு வரணும்ங்கிறது ஆசை. लेकिन यहाँ पर दाऊद को एक यही आशा था कि किसी भी हालत में परमेश्वर के उस वाचा का संदूक को हम यहाँ पर लेकर आना चाहिए। அப்பதான் ராஜா உடனே இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான்.
उसी वक्त में इस भजन संहिता को वो लिखता है। இந்த சங்கீதத்துல நீங்க தனிமையா உட்கார்ந்து பாருங்க, படிச்சு பாருங்க. 8 இடத்துல நான் செஞ்சேன்னு இருக்கும். तो इस भजन संहिता को जाके पढ़िएगा, 8 जगहों में मैं करके लिखा हुआ रहता है। முதல் வசனத்துல பாடுவேன் அப்படின்னு இருக்கும். पहला वचन में मैं गाऊंगा करके लिखा रहता है। கீர்த்தனம் பண்ணுவேன் இருக்கும் இரண்டாவதாக. दूसरा जो है भजन गाऊंगा बोल के रहता है। இரண்டாவது வசனத்துல உத்தம இருத்தோடு நடந்து கொள்வேன் இருக்கும். दूसरा पद में बताता है कि एक अच्छे रास्ते में मैं चलूंगा करके रहता है। மூணாவது வசனத்துல வைக்க மாட்டேன் இருக்கும். तीसरा पद में मैं चित्त ना लगाऊंगा करके रहता है। நாலாவது வசனத்துல அறிய மாட்டேன் என்று இருக்கும். चौथा पद में ये लिखा रहता है कि मैं नहीं जानता हूं करके रहता है। ஐந்தாவது வசனத்துல பொறுக்க மாட்டேன் என்று இருக்கும். पांचवा पद में जब जाके पढ़ते हैं तो वहां पर सहूंगा करके रहता है, उसकी मैं ना सहूंगा करके। அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல தங்கரிப்பேன் இருக்கும். तो 8वां पद में जब जाके पढ़ते हैं तो सत्यानाश किया करूंगा करके रहता है। அப்போ 8 இடத்துல இந்த செய்வேன் சொல்றாரு. तो यहाँ पर 8 जगह में मैं करूंगा करके रहता है। பிரியமானவர்களே, என்னுடைய எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டட் லைஃப். தாவீது வாழ்க்கை எடுத்தீங்கன்னா எல்லாமே சும்மா சொல்றது இல்லை, எல்லாம் செய்து காமிக்கிறாரு. तो दाऊद के जीवन में देखिएगा, केवल बोलने का नहीं बल्कि वो करके दिखाने वाला एक व्यक्तित्व था। பாடுவேன், துதிப்பேன், அறிந்து கொள்ள மாட்டேன், இப்படி அவர் சொல்ற அவரு வாழ்க்கையில இன்னைக்கு இந்த சங்கீதத்தை ஏன் எழுதினார்னா நீங்களும் நானும் இதே போல சொல்லணுங்கிறது அவருடைய ஆசை. तो देखिएगा वो दाऊद बताता है कि मैं गीत गाऊंगा, मैं जाऊंगा और मैं चित्त ना लगाऊंगा, ऐसे अपने बारे में बताता है, ताकि वो इसलिए लिखते हैं आज आप और हम भी उसी ढंग से बोलें और क्या करें। இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கேட்டீங்கன்னா, தலைப்பு சரியான தலைப்பு என்னன்னா தாவீதினுடைய தீர்மானங்கள், டிசிஷன்ஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்ல முடியும். तो यहाँ पर इस भजन संहिता का एक शीर्षक ऐसा रहता है कि दाऊद का वो सारे निर्णय के बारे में। அவன் என்ன சொல்றான் பாருங்க, முதல் வசனத்துல ஆண்டவரை நான் பாடிட்டே இருப்பேங்கிறான். तो पहला पद में देखिए तो वो क्या बताता है, मैं तेरा ही भजन गाते रहूंगा, यहोवा का भजन गाते ही रहूंगा करके जिक्र किया है। துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்றான். स्तुति करते रहूंगा करके लिखा है, बताया है। உத்தம வழியிலே நடப்பேன் என்று இரண்டாவது வசனத்தை சொல்றான். दूसरा पद में बताता है कि मैं अच्छे मार्ग में चलते रहूंगा। உத்தம மார்க்கம் என்று சொல்லும் பொழுது நாம் உடனே பாவமில்லாத வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது, என்னை மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்கின்றான். तो खरा जीवन का मतलब ये है कि किसी दूसरे के प्रति किसी दूसरे लोग मेरे प्रति कोई बुरा बात ना कहें, उस ढंग से मैं जीवन बिताऊंगा बोलकर। பிரியமானவர்களே, என்னுடைய வீட்டுல அழகா அந்த இது போடுங்க, என்னுடைய வீட்டுல உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். तो यहाँ पर बताया कि मेरे घर में मन की खराई साथ चलूंगा करके बताया है। வீடு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை. घर मतलब वहां पर शायद वो अपना व्यक्तिगत जीवन हो सकता है या उसका परिवार, उसका घर हो सकता है। நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவரை நான் வெளியில காட்டணும்னு ஆசைப்படணும். तो हम और आप हमेशा ये एक सोचना चाहिए, परमेश्वर मेरे अंदर है और परमेश्वर को मैं दिखाऊंगा करके हम जीना चाहिए। ஒரு கண்ணாடியை எடுத்து வெயில்ல வச்சு பாருங்க. அந்த வெயில்ல வைக்கும் போது அந்த கண்ணாடி என்ன பண்ணும், சூரியனை அப்படியே உள்ள கொண்டு வந்து அது நீங்க அப்படியே அந்த கண்ணாடி ஆட்டினீங்கன்னா அந்த ஒளியானது ஒரு செவ்வறு மேலேயோ
ஒரு இருட்டான இதுலையோ அது அப்படியே அழகாக பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ஷன். अब देखिएगा, एक ऐनक ले लीजिएगा, ऐनक लेके बाहर जाइएगा धूप के समय में, तो उस ऐनक को आप दिखाइएगा, सूरज को वो ऐनक लेता है अंदर, और उसका जो रोशनी है फिर से दूसरे दीवार में हो या घर पे हो, कहीं पर वो दिखाता है, रिफ्लेक्ट करता है. ஒரு சூரியனையே கீழே கொண்டு வர சக்தி அந்த கண்ணாடி கிட்ட இருக்கு. एक सूरज को इस ऐनक के अंदर इतना शक्ति है, उतना दूर रहने वाले सूरज को वो ऐनक के अंदर ले सकता है. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட சக்தி. அவரை நம்ம உள்ளத்துல கொண்டு வரும்போது அவரை நம்ம மூலியமாக எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் பிரியமானவர்கள். तो देखिएगा, ठीक उसी ढंग से हमारे जो परमेश्वर है, उस परमेश्वर हमारे अंदर आकर हमारे अंदर से वो सारे जगत के मनुष्यों को देखना चाहता है. என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். मेरा जीवन में मैं प्रार्थना को सबसे पहला प्रामुख्यता देता हूँ. எனக்கு கொடுத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஜெப வீரர்களா இருக்கணும்ன்றது என்னுடைய பெரிய ஒரு ஆசை. लेकिन मेरे हाथ में दिए हुए सभी बच्चे जो है प्रार्थना का एक वीर होना चाहिए करके मेरा एक आशा है. தேவன் அப்படிப்பட்டவர்களை ரொம்ப நேசிக்கிறாங்கிறது எனக்கு இந்த வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்ட ஒரு பாடம். मैंने मेरे जीवन में यही सीखा हूँ और मैंने यही अनुभव किया हूँ, ऐसे लोगों को परमेश्वर ज्यादा पसंद करते हैं. நாம் முழங்காலில் இருக்கும் பொழுது அங்கு நான் விரும்புவதை தேவன் செய்யாதபடி தேவன் விரும்புவதை நான் செய்வதற்கு இடம் கொடுக்கின்றேன். நல்லா கவனிங்க. நான் நிறைய நேரங்கள்ல எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படி இல்ல, அது ஜெபம் தான். அதை விட ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா ஜெபம் என்னன்னா, நான் இதை விரும்புறேன், ஆண்டு கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி, ஆனா தேவன் இந்த விஷயத்திலே அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். அதுக்கு தான் ஜெபம். जब प्रार्थना के लिए घुटने टेकते हैं तो हमारा सोच ऐसे हो जाता है, मैं जो चाहता हूँ, मेरा जो पसंद है वो नहीं है, बल्कि मेरे जीवन में परमेश्वर जो चाहते हैं वो उसके लिए हम बदल जाते हैं. क्योंकि अनेक बार हम जाते हैं कि मुझे ये चाहिए वो चाहिए, ऐसे प्रार्थना करते हैं. ऐसा नहीं है, बल्कि परमेश्वर जो चाहते हैं, जो उसका सोच है, वो हमारा जीवन में वो कार्य करवाए. நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத காரணமே நம்முடைய சுயநலம் தான். अनेक समय में हमारे जीवन में प्रार्थना का जवाब ना मिलने का कारण हमारा स्वार्थपन का एक सोच विचार है. ஜெபத்துல நம்ம டிராப்ல சிக்னல்ல ரெட், yellow, green இருக்கிற மாதிரி ஜெபத்துக்கும் சில நேரத்துல ஆண்டவர் வந்து ஓகே கோ ஹெட் அப்படி கிரீன் லைட் போட்டு விட்டுருவாரு. சில நேரத்துல yellow லைட் போட்டு விட்டுருவாரு, வெயிட் அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரத்துல रेड लाइट போட்டு விட்டுறாரு. அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். जिस प्रकार से ट्रैफिक जाम में आप जाते हैं तो वहां पर 3 प्रकार का लाइट रहता है, एक हरा रहता है, एक पीला रहता है और एक लाल रहता है. परमेश्वर भी कभी-कभी हरा लाइट को अनुमति देते हैं, ठीक है चलो, और कभी-कभी पीला लाइट को देते हैं, कभी-कभी लाल बत्ती को जला देते प्रार्थना में, ताकि उस वक्त में बहुत कठिन हो जाता है, हमारा प्रार्थना का जवाब नहीं मिलता है. ஐயோ நான் சீக்கிரம் போய் சேரணும், இந்த நேரத்துல டிராபிக் போடக்கூடாது. அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். சிக்னலை பார்த்த உடனே இந்த நேரத்துல எப்படியாவது இந்த எல்லோ முடிவுக்கு ஓடணும்னு நல்லா ரேஷ் பண்ணி போடுவாங்க ஒவ்வொருத்தரும். तो अभी हम जाना है तो उसी वक्त में ये लाल बत्ती लगाया है, मुझे तो जल्दी जाना है करके वो गाड़ी को पूरा तैयारी में रखता ताकि वो पीला बत्ती जलाए तो मैं तुरंत इधर से निकल जाना है बोलकर. உலகத்தையே நம்ம மறந்துடுவோம் அந்த நேரத்துல. सारी दुनिया को हम भूल जाते हैं उस वक्त में. நம்முடைய கண்கள் வந்து அந்த சிக்னல் மேல தான் இருக்கும், டிராபிக் சிக்னல் மேல தான் இருக்கும். हमारा जो आंखें हैं उस सिग्नल के ऊपर ही लगे रहती हैं. எப்படியாவது ரோட பாஸ் பண்ணிடணும், कुछ तो करके उस रोड को पार करना चाहिए. ஜெபங்கிறதா தான். प्रार्थना भी वही ढंग से रहता है. இதுல பாருங்க என்னென்ன தீர்மானம் எடுக்கிறாரு. यहाँ पर देखिए क्या क्या निर्णय लेता है वो. 8 தீர்மானம் எடுக்கிறாரு. 8 संकल्प लेता है वो. தேவனை குறித்து எல்லா நேரம் பாடிட்டே இருப்பேன். परमेश्वर ने दिए हुए सारे वक्त के लिए मैं उसको स्तुति गीत गाते रहूंगा.
ஆண்டவர் என்ன மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கீர்த்தனம் பண்ணுவேன், மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். परमेश्वर किसी दूसरों को बताकर मैं परमेश्वर का भजन गीत गाते रहूंगा। உத்தமமாக என் வழியில் நடப்பேன். मेरा एक रास्ता में खराई के साथ में चलूंगा। தீங்கான காரியத்தை மூடாவது சொல்லணும், தீங்கான காரியத்தை என் முன்னாடி கூட வைக்க மாட்டேன். मैं किसी ओछे काम को चित ना लगाऊंगा। நான்கு மாறுபாடான இதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அது அகந்து போய்விட வேண்டும். என்னுடைய இதயம் வந்து சுத்தமான இதயம் இருக்கணும். இந்த கண்டதெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் எரிந்துட்டு வைக்க கூடாது. तो चौथा चीज ये है कि मैं कुमार्ग पर चलने वालों के काम से घृणा रखता हूँ, यानी कि हृदय के भीतर जो अच्छा है उसको रखूंगा, जो गंदगी है उसको मैं नहीं रखना चाहता हूँ। இன்னொரு நல்ல பைப்பு பாருங்க, பொல்லாதவனை அறிய மாட்டேன்। और चौथा चीज में देखिएगा, मैं बुराई को जानूंगा भी नहीं। எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த வாக்கியம், ஐ லைக் இட்। माफ कीजिएगा, टेढ़े स्वभाव मुझसे दूर रहेगा बोलकर ये वचन अंकल को बहुत पसंद है। இந்த நாட்கள்ல நிறைய நேரத்துல நீங்கள் நானும் எது செலவு பண்றோம் தெரியுமா? எலெக்ஷன் வருது, யார் வரப்போறா, யார் போக போறா, எந்த எலெக்ஷன்ல யார் நிக்கிறா, அதான் நம்ம டாபிக்கே, அந்த டாபிக் தான் பேசிட்டே இருக்கோம்। आजकल हमारा मन में चलने वाला एक टॉपिक, एक विषय ये है कि अभी तो इलेक्शन चल रहा है, तो कौन खड़ा हो जाएंगे, कौन जीतेंगे, कब इलेक्शन होगा, कौन फिर सरकार में आएंगे, यही सोच विचार रहता है, यही बातचीत रहते हैं। என்னடா இவன் இப்படிலாம் கள்ள ஓட்டுக்காக இப்படிலாம் பண்றான், இப்படிலாம் இவன் பேசுறான், இந்த அயோக்கியன் இப்படி பண்றான் அப்படின்னு பலருடைய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம்। तो हम इस वक्त में यही बात करते हैं कि ये तो वोट के लिए कितना झूठ बोलता है, कितना धोखा देता है, वो एक बहुत बड़ा बुरा आदमी है करके हम किसी व्यक्तियों के बारे में बहुत बुरा भला करते रहते हैं। இதெல்லாம் வேற இல்லாதவங்க பேசுற பேச்சு। ये जो है जिसको काम नहीं है वो बात करने वाला बातें हैं। நீங்களும் நானும் பிஸி ஒர்க்கர்ஸ் ஃபார் द गॉड। हम और आप जो है परमेश्वर के काम के लिए बहुत ही व्यस्त लोग हैं। இவ்வளவு பெரிய பைபிள் ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறார், इतना बड़ा बाइबल को परमेश्वर ने हमारे हाथ में दिए हैं। இங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, इसमें बहुत ध्यान करने का है। படிச்சத நம்ம விழுங்கி இத அனுபவிக்க வேண்டியது இருக்குது। जितना ध्यान करते हैं उसको हम आज्ञाकारी मानकर उसको उसके अनुसार चलने वाला होना चाहिए। இத கேட்டுக்கிட்டு நிறைய பேர் ஊழியக்காரங்க இத மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது। यहाँ पर जितने भी लोग सुन रहे हैं, इनमें से सब लोग, अनेक लोग सेवा करने वाले हैं, इसको आप किसी दूसरों को बताने का है। ஒருவேளை நீங்க சண்டே ஸ்கூல் எடுத்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, இல்ல உங்க வீட்லயே உங்க பிள்ளைக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, கணவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் மனைவிக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, யூ ஆர் a missionary। या आप लोग एक संडे स्कूल में भी प्रचार करते होंगे, या आप अभी घर पे अपने बच्चों को प्रचार करते होंगे, आप एक परमेश्वर की सेवा करने वाले हैं। நேரம் இல்ல, समय नहीं है। காலையிலேயே அதுக்காக நான் எல்லாரும் சொல்றது, விடிய காலம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை போய் பார்த்துட்டு வீடு திரும்பிடுங்க। तो मैं हमेशा आप लोगों को यही कहता हूँ, सूरज उगने से पहले आप तुरंत उठिए, परमेश्वर को देखिए और आप घर को लौट के जाइए। இன்னைக்கு காலையில 3:30 4:00 வரைக்கும் நான் தேவன் சமூகத்துல இருந்தேன்। मैं सुबह 3:30 से लेकर 4:30 बजे तक परमेश्वर के सम्मुख में रहा। ஆண்டவரோ என்னோடு கூட பேசினார்। परमेश्वर मेरे साथ बात किए। நான் என் மனைவியும் 3 நாள் உபவாசத்துக்காக பிரேயர் நடத்திருக்கிறோம்। मैं और मेरा पत्नी जो है 3 दिन के लिए उपवास होकर प्रार्थना करने के लिए प्रेयर गार्डन में आ चुके हैं। எங்களுடைய ஊழியக்காரங்க எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறேன்। செப்டம்பர்ல 3 நாள் நம்ம கணவன் மனைவியோடு கூட இங்க வந்து முழங்கால் நிக்கணும்। தேவனுடைய கிருபையில கடந்த 4-5 வருடங்களாக, அதாவது பாஸ்டிங் பிரேயர் நவம்பர் நடக்க போது, அது நவம்பர்ல நீங்க பேசணும்னா இங்க வந்து முழங்கால் நின்று 3 நாள் காத்திருங்க, உங்களுக்கு அந்த அனுபவங்களை சொல்ல வேண்டும் சொல்லி। तो मैंने कई सारे सेवकों को एक लिस्ट भेजी है, तो उसमें से ये लिखा हूँ कि पास्टर ने जो उनकी पत्नी है 3 दिन के लिए उपवास प्रार्थना करना चाहिए प्रेयर गार्डन में जाकर, और उसी अनुभव को जब नवंबर में उपवास प्रार्थना रहता है 3 दिन का, वहां पर उन चीजों को आप बात करना चाहिए।
முழங்கால் நின்று கொண்டு தேவ செய்தியை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். घुटने टेक कर आप परमेश्वर के सामने जब रहते हैं तो वही अनुभव को முழங்கால் நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். घुटने टेकना वो कितना एक सौभाग्य का काम है, आप और हम जानते हैं. என்னுடைய பாஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த பிரேயர் டேபிளை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். तो हमारे सारे जो पासवान लोग हैं प्रार्थना के समय में ये सारे वस्तुओं को यूज इस्तेमाल करने के मैं चाहता हूँ. என்னுடைய பிரேயர் டேபிள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் யாராவது பார்த்துருக்கீங்களா? என்னுடைய பிரேயர் டேபிள்ல நான் வந்து இது வரைக்கும் வரக்கூடிய 100 பிரேயர் டேபிள் சப்ளை பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு. तो यहाँ पर मेरा एक प्रार्थना टेबल है, यहाँ पर बैठकर हम प्रार्थना करते हैं. कम से कम 100 प्रार्थना टेबल मैंने कई सारे लोगों को दिए हैं. 3500 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். 3500 अगर आप देते हैं तो आपके घर को ही भेज देते हैं. ஃப்ரீ கிடையாது, किसी को भी उचित नहीं है, நம்ம பிள்ளைங்களே செய்யறாங்க. क्योंकि हमारे बच्चे लोग भी कर रहे हैं उसको. இது என்னுடைய ஊழியத்துல ஒரு பங்கு இருக்கு இந்த நாட்கள்ல. ये मेरा सेवकाई में एक भाग है. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில நீங்க இந்த 8 காரியத்தை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தாவீது போல நீங்க மாறிடுவீங்க. तो आपके जीवन में 8 विषय को रखे रहेगा, आप दाऊद के जैसे बदल जाते हैं. 5வது வசனத்தை பாருங்க. பிறரை ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவர்களை சங்கரிப்பேன். யாராவது வந்து மற்றவங்களை பத்தி நம்ம கிட்ட பேசியாச்சுன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், ஏய் வேண்டாம் அப்படின்னுடுவேன். तो यहाँ पर देखिएगा 5वां विषय, जो छिप कर अपने पड़ोसी की चुगली खाए उसका मैं सत्यानाश करूंगा. यानी कि अगर कोई चुगली करने के लिए मेरे पास आता है तो मैं उसको रोक दूंगा, अरे मेरे साथ ऐसे बात मत करना बोल के. அதே வசனத்துல பாருங்க, 5வது வசனத்துல பெருமைக்காரனை பார்த்தவன பொறுக்க மாட்டேன், பெருமைக்காரனை கண்டுகிட மாட்டேன், பொறுக்க மாட்டேன், கண்டுகிட மாட்டேன். तो यहाँ पर फिर ये बताता है कि वही 5वें पद में मन घमंडी है उसकी मैं ना सहूंगा, अगर कोई घमंड है उसको मैं नहीं सहूंगा बोल कर बताता है. 6வது வசனத்தை பாருங்க, அங்க பரிசுத்தவான்கள் எங்க கூட இருப்பாங்க, அவங்க அவங்க என்னை சேவிப்பாங்க, அவங்க அவங்க வாழ்க்கையோடு கொஞ்சம் கலந்து பிக்ஸ் ஆகிடுவேன். तो यहाँ पर देखिएगा 6वां पद में फिर से ये बताता है कि देश के विश्वास योग्य लोगों पर लगी रहेगी कि वे मेरे संग रहें. उस ढंग से दाऊद बताता है. அதே ஈஸியாக அவர் என்ன சொல்றாரு? 8வது வசனத்துல பாருங்க, அதிகாலமே அதிகாலமே சங்கரிப்பேன். அதாவது விடிய காலமே எழும்பியிருந்து ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வருவான், இந்த ஆள் போவான், இங்க போவேன், இங்க போவேன், இந்த மாதிரி காரியங்களை பார்க்க மாட்டேன், காலையிலேயே நான் டிசைட் பண்ணிடுவேன். तो देखिएगा आखिरी विषय जो है 8वां विषय ये है, 8वां पद में भोर ही भोर को मैं देश के सब दुष्टों का सत्यानाश किया करूंगा. यानी कि सुबह सुबह मैं परमेश्वर के सम्मुख में उठता हूँ और मैं ये काम करूंगा वो काम करूंगा करके मैं बातचीत करूंगा. இந்த சங்கீதத்தை நீங்க மனப்பாடம் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ये भजन को आप ध्यान कीजिए और मनन कीजिएगा, याद रखिएगा, बहुत अच्छा रहेगा. 8 காரியங்களை நான் செய்வேன்னு நீங்க தீர்மானம் பண்ணா உங்களுக்கு நல்லது. 8 इन कार्यों को मैं करूंगा करके अगर आप निर्णय लेते हैं तो आपके लिए भला है. தேவன் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको बहुत ऐसे आशीष करते हैं. இந்த நாள் முழுவதும் இந்த வசனம் பேசட்டும் உங்களோடு கூட. ये पूरा दिन इस वचन जो है आपके जीवन में कार्य करें. மஞ்சு பின்னாடி உங்க அப்பா கையில பைபிள் தூக்கிட்டு அப்படி போறாங்க, நான் பாக்குறேன். ஆமா கேளு. பைபிள் உங்க அப்பா பைபிள் படிச்சிட்டு இருக்காங்க என்ன? அவங்க ஃபுல்லா இங்க சர்ச்சிலே உட்கார்ந்துருவாங்க அங்கிள். அவங்க எத்தனை மணி நேரம் எவ்வளவு நேரம் உட்காருவாங்க? ஃபுல் டே அங்கிள். அவங்க வெளியில எங்க போக மாட்டாங்க, ஃபுல் டே உட்கார்ந்துருவாங்க. காலையில ஒரு 4 மணிக்கு ஏஞ்சிருவாங்க, 4ல இருந்து 7 மணி வரைக்கும் உட்கார்ந்துருவாங்க பிரேயர்ல. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நான் வந்துட்டேன் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு, இல்லைன்னா அவங்க இங்க உட்கார்ந்துட்டு பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் சோ ஹாப்பி. சரி, நம்முடைய சந்ததி தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்முடைய கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்துல இருக்கிறாங்க, ஆனாலும் நீர் அவங்க சமயத்துல இருந்து அவங்களை திடப்பட்டு ஒரு தாவீதை போல அந்த இந்த 8 தீர்மானங்களை எடுத்து உண்மையிலே கலிகூற நடக்க இருக்கிறார். வளர்த்த ஆளுகை கர்த்தாவே, அடிமை கர்த்தாவே, மஞ்சு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னோட கூட தியானம் பண்ண ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலேயே எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஆமென்.
தேங்க்யூ மஞ்சி. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே.